12th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிறேன். ஏன்னு வச்சுட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதுறேன். அடுத்தது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏசி கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை எழுதிக்கிறேன் டிட்டர்மினன்ட்டில். இப்போ இதில் 2ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 2 இன்ட்டு 3 3s are 9 - 2. அடுத்தது மைனஸ், இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் வரும். சரிங்களா, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். அப்போ 1ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா என்ன வரும், -15 + 3. 1ல் உள்ள ரோவையும் காலத்தையும்னா -15 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3. அடுத்தது வந்து ப்ளஸ் 3ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 2 5s are 10. 3 இன்ட்டு 2 5s are -10. 3 3s are 9, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 9. அடுத்தது 2ல் 9ல் 2 போனால் 7 ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே வந்து 15. சரியா, 15ல் 3 போனால் 12 -12 ப்ளஸ் 3 இன்ட்டு -1. அப்போ என்ன வரும், 14 -12 -3. இப்போ -14 -15 = -1. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா நாட் ஈக்குவல் டு 0 வருது, -1 வருது. அடுத்தது அட்ஜாயின் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். அட்ஜாயின் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். 2ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுக்கிறேன். 3 3s are 9, 9 - 2, 9 - 2 வரும். அடுத்தது -1 எடுத்துக்கிறேன். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா -5, 3 இன்ட்டு -5 -15. அடுத்தது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3. சரிங்களா, இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், ப்ளஸ் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் வரும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து ப்ளஸ் 3ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 2 5s are 10, -10, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. அடுத்தது -5 எடுத்துக்கிறேன். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் திருப்பி மைனஸ். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா -3 -2. அடுத்தது வந்து 3 எடுத்துக்கங்க. இதில் ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 2 3s are 6. இங்கே ப்ளஸ் 6, 2 3s are 6. இங்கே எடுத்துக்கங்க. இதோட ரோவையும் 2 3s are 6. அடுத்தது 3 3s are 9, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 9. அடுத்தது வந்து மைனஸ் வரும். 1 எடுத்துக்கங்க. இதோட ரோவையும் காலத்தையும் விட்டிங்க 2 2s are 4. அடுத்தது 1 எடுத்துகிட்டு இதோட ரோவையும் காலத்தையும் 2 2s are 4, மைனஸ் ஆஃப் 3. அடுத்தது இங்கே -3 எடுத்துக்கிங்க. இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா -1 இன்ட்டு 1 -1. இங்கே வந்து ப்ளஸ் 1ல், அதனால் இங்கே -1. இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 3 எடுத்துக்கிங்க. இதில் -1 இன்ட்டு -9. அடுத்தது 2 எடுத்துக்கிட்டிங்க. இதில் உள்ள ரோவையும் இதில் உள்ள காலத்தையும் விட்டிங்கன்னா 2 இன்ட்டு 2 2. இங்கே வந்து ப்ளஸ் திருப்பி இங்கே மைனஸ் வரும். அடுத்தது 2ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 1 2s are 2, மைனஸ் 3 5s are 15, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 15. அடுத்தது வந்து இங்கே 3 இருக்குது. இதில் உள்ள ரோவையும் காலத்துனா 2 3s are 6, மைனஸ் ப்ளஸ் 6. 2 3s are 6. இதோட ரோவையும் மைனஸ் 1 5s are 5 ப்ளஸ் 5. மைனஸ் ஆஃப் 5. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9ல் 2 போனால் 7, இங்கே -15 ப்ளஸ் 3 -12 வரும். இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 12. இங்கே -10லேருந்து +9 கழிச்சா -1.
அடுத்தது வந்து -3 × -2 -5 மைனஸ் ஆஃப் மைனஸ் சாரி இதில் 6 வரும் 2 3s are 6 இப்போது -3 -6 -9 மைனஸ் ஆஃப் மைனஸ் +9 வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 கூட 9 ஆட் பண்ணால் 15 வருது. அடுத்தது வந்து 4 கூட 3 ஆட் பண்ணால் 1 -1 வரும். இங்கே சாரி 4 கூட 3 போனால் 1 வருது. இங்கே -1 வரும். அடுத்தது வந்து -1 -9 -10. அடுத்தது +15 கூட 2 ஆட் பண்ணால் 17 -17 வருது. 6 கூட 5 ஆட் பண்ணால் 1 6லேருந்து 5 போனால் 1. இங்கே வந்து டிரான்ஸ்போஸ் T போட்டுக்கிறோம். கோஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்போஸ் அட்ஜாயின் வெக்டருக்கு கோஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்போஸ் இங்கேயும் T போட்டுக்கிறோம். இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும். அடுத்ததில் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா ரோ வந்து காலமாக மாறும், காலம் வந்து ரோவாக மாறும். அப்போது 7 9 -10 12 15 -17 -1 -1 +1 இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? 1/det ஆஃப் ஏ அட்ஜாயின் ஏ. 1/det ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 1/-1 கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 9 -10 12 15 -17 -1 -1 1 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ இந்த மைனஸை கொண்டு நான் உள்ளே கொண்டு எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் -7 -9 இங்கே +10 வரும். +10 போடல -12 -15 இங்கே 17 +1 1 -1 இதுதான் நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.